அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு வன உயிரின தினம் அப்படிங்கிறதுனால வன உயிரின பாதுகாப்பு அப்படிங்கிற தலைப்புல உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். நீங்க கேட்பீங்கன்னு தெரியும். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன். அன்று அன்னத்தை தூதுவிட்டோம். நாராய் நாராய் செங்கால் நாராய் என்று நாரையையும் தூதுவிட்டோம். இன்று நாயை துப்பறிய விடுகிறோம். அன்பை, பாசத்தை, காதலை, ஒற்றுமையை, வீரத்தை மனிதனை விட விலங்குகளிடம்தான் அதிகம் காண்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் பல வகைகளில் உதவி செய்யும் அந்த வனவிலங்குகளை நாம் பாதுகாக்க வேண்டாமா? நம்முடைய சுயநலத்திற்காக எப்படியெல்லாம் அந்த விலங்குகளோடு ஒட்டியும் ஒதுங்கியும் வாழ்கிறோம் என்பதை பற்றி இப்பொழுது காண்போம். ஆரம்ப காலத்தில் நாடோடியாய், ஆட்டு மந்தையாய், ஆடையின்றி திரிந்த மனிதன் தன் தேவைக்காக விலங்குகளை வேட்டையாடினான். அதனுடைய பரிணாம வளர்ச்சியாகத்தான் நாகரீகத்தின் பெயரால், அழகின் பெயரால், ரசனையின் பெயரால் மனிதன் தன்னையும் தன் வாழ்வையும் விலங்குகளையும் இயற்கையையும் இன்றைக்கும் சூறையாடி கொண்டு வருகிறான். மீன்களை தொட்டில் வைத்து அழகு பார்க்கிறோம். பாம்பையும் குரங்கையும் மற்றும் பல விலங்குகளையும் பிடித்து வித்தை காட்டுகிறோம். காட்டில் திரியும் வரை எந்த மிருகமும் பட்டினியால் சாவதில்லை. மனிதனிடம் வந்த பிறகுதான் வலிமை வாய்ந்த யானையும் கூட பிச்சை எடுப்பதை பார்க்கிறோம். போட்டிக்காக, பொழுதுபோக்கிற்காக கொல்லப்பட்ட காட்டு எருமைகள் இன்று அமெரிக்காவில் பூண்டெற்று போய்விட்டது. ஏன், நம் நாட்டிலும் சிங்கம், புலி, சிறுத்தை, மான், மயில் ஆகிய விலங்குகளை பார்ப்பதே அரிதாகிவிட்டது. வனவிலங்குகள் நமது இயற்கை செல்வங்கள். நம்முடைய உடலையும் உயிரையும் நாம் பாதுகாப்பது போல விலங்குகளையும் நாம் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய வாழ்வின் மிகச்சிறந்த அங்கங்களாக, நண்பர்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். மயிலுக்கும் புலிக்கும் நாம் மரியாதை தர வேண்டும். ஏன் என்றால், மயில் நம் தேசிய பறவை, புலி நம் தேசிய விலங்கு. இதைத்தான் பாரதியார் கூட தன் பாப்பா பாட்டில் பாடியிருக்கிறார். சின்னஞ்சிறு குருவி போலே நீ திரிந்து பறந்து வா பாப்பா, வண்ண பறவைகளை கண்டு நீ மனதில் மகிழ்ச்சி கொள்ளு பாப்பா. கொத்தி திரியும் அந்த கோழி, அதை கூட்டி விளையாடு பாப்பா. எத்தி திருடும் அந்த காக்காய், அதற்கு இரக்கப்பட வேணுமடி பாப்பா. பாலை பொழிந்து தரும் பாப்பா, அது பசுமிக நல்லதடி பாப்பா. வாளை குழைத்து வரும் நாய்தான், அது மனிதனுக்கு தோழனடி பாப்பா. வண்டி இழுக்கும் நல்ல குதிரை, நெல்லு வயலில் உழுது வரும் மாடு. அண்டி பிழைக்கும் நம்மை ஆடு, இவை ஆதரிக்க வேணுமடி பாப்பா என்று அழகுபட பாடியிருக்கிறார். அது மட்டுமா, எத்தனை எத்தனை பழமொழிகளை பயன்படுத்துகிறோமா இல்லையா? அடியாத மாடு படியாது, ஆடு பகையும் குட்டி உறவும். இந்த பூனையும் பால் குடிக்குமா? கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? கிளியை வளர்த்து பூனையின் கையில் கொடுத்தாற் போல, வளர்த்த கடா மார்பிலே பாய்வது போல, பனை ஏறி விழுந்தவனை பாம்பொன்று தீண்டியது போல, யானையின் வாயில் அகப்பட்ட கரும்பு போல, இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். இவைகளாம் எதற்காக? இந்த மாந்தரினம் மாண்புடன் வாழ்வதற்காக. பல்லாண்டு காலமாக மனிதன் விலங்குகளை வேட்டையாடி கொண்டு தான் வருகிறான். இவைகளை பாதுகாக்காவிட்டால் எதிர்காலத்தில் மனித இனம் மிகப்பெரிய விளைவை சந்திக்க நேரிடும். காடுகள் அழிக்கப்படுவதாலும் விலங்குகள் பாதிக்கப்படுகின்றன. வன உயிரின அழிவு தொடர்கதையானால் இந்த உலகம், நமது வாழ்க்கை சூனியமாய் போகும் என்பது மட்டும் நிச்சயம்.
மனிதன் குற்றங்களை இயற்கை பொறுமையுடன் சகித்துக் கொள்கிறது. அதன் பொறுமை எல்லை கடந்து விட்டால் தன் மீது அடையப்படும் ஒவ்வொரு வெற்றிக்கும் ஒன்றுக்கு இரண்டாக பழிவாங்குகிறது என்பதை மட்டும் நாம் மறந்துவிடக் கூடாது. இறுதியாக, மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நலத்திட்டங்களை ஏற்படுத்தி மேலும் பல பல சரணாலயங்களை உருவாக்கி அந்த வனவிலங்குகளை, அந்த வாயில்லா ஜீவன்களை பாதுகாக்க வேண்டும். நாமும் பாதுகாப்போம், அவைகளை நலமுடன் வாழ வைப்போம் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.